Hi guys, welcome back to Lona Vlog. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா iPhone 13 பத்தி தான் பார்க்க போறோம். இதோட full detail review பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதோட physical overview, இந்த RAMs, performance, brightness எல்லாமே இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ரீச் ஆகும். போனை பார்க்கிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு சிம்பிள் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூக்கு போயிடலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஸோ வந்து மொபைல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா 70,000 கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ முதல்ல பவுச் போட்டுருந்தோம் முதல்ல வாங்கின உடனே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிசிக்கல் ஓரியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் பார்க்கலாம். இப்போ ரேம் அண்ட் ரோம் பார்க்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற மொபைல். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஜென்ரல் செட்டிங்ஸில் போகலாம். அபவுட் போயிடலாம். அபவுட்டில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா iPhone 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அதாவது மாடல் நம்பர், மாடல் நேமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா 128 GB ரோமோட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இதில் டியூல் சிம் போட்டிருக்காங்க, 2 சிம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாம். மொபைல் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க டாப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் சப்ளை, அப்புறம் வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வெறும் பவர் பட்டன் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேலே வந்து இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கலாம். சரி வாங்க அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே முதல்ல பார்க்கலாம். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச்சஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போ மொபைல் வந்து எல்லாமே 120 Hz போயிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 60 Hz தான். ஆனால் 60 Hzலேயே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பிரைட்னஸ் அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி, எப்பவுமே ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேட்டரி நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து பேட்டரிக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பேட்டரி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்ற இதுவும் நம்ம பார்க்கணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து 50% கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் வந்து அதை செக் பண்ணல. ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்டோம், அவரும் அதை செக் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்குது. ஸோ ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது மொபைல் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய செட்டிங்ஸ் பார்த்தோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் நாங்கள் செக் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வந்து கேமரா குவாலிட்டி பார்க்கலாம். கேமராக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வர ஃபோனில் பார்த்தீங்கன்னா 64, 48 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 12+12 தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4K ரெவல்யூஷன் வந்து எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ கேமரா செக் தான் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் செல்ஃபி கேம், அதுவும் 12 தான். ஃபுல் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே வந்து 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி நாங்கள் டிஸ்பிளேல போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரியுது எனக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரலும் எடுக்கலான்னு சொல்கிறாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க கேமராவில். அது மட்டும் இல்லாமல் சூப்பராகவே இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணுறோம். வந்து இந்த மொபைல் எடுக்கிற கிளிப் வந்து கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அது பாருங்கள், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா குவாலிட்டி சொல்ல போனால் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா அந்த கிளிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பிக் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எடுத்த பிக், இந்த மொபைல் எடுத்த பிக்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப பஞ்சியாக சூப்பராகவே இருக்குது. ஆனால் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு கேமரா மூலயமா எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், டல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கும் வந்து அவங்க வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம வந்து சூப்பராகவே இருக்குது அந்த அல்ட்ரா வைடும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான் மெயின் வந்து. அது பார்த்தீங்கன்னா A15 BIONIC CHIP தான் கொடுத்துருவாங்க. iOS பெஸ்ட் ப்ராசஸர் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கீழே டியூல் ஸ்பீக்கர்னால சவுண்ட் குவாலிட்டியும், அதுக்கப்புறம் வந்து கால் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. கால் குவாலிட்டி அதுவும் எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2438 mAhன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பேட்டரி எப்போவுமே வந்து ஐஃபோனில் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஆனால் வந்து நல்லா நிற்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் நிற்காது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைட்னஸ் தான் பார்க்க வரும். இதோட லோ பிரைட்னஸ் பார்த்தா 800 to 1200 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 800லேருந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். 1200 அவுட்டோர் வந்து வேற லெவலில் இருக்குது அவுட்டோரில். ஏன்னா அவுட்டோரில் வந்து நமக்கு எப்பவுமே இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சில டைமில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து தெரியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துருனால வெளியும் வந்து நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக இண்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும். அதனால சூப்பராக தான் இருக்குது. பிரைட்னஸ் பற்றி குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ தான் வந்து ஐஃபோன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிஜிஎம்ஐ பப்ஜி எல்லாத்துக்குமே சரி கேமிங்க்கு. ஸோ வாங்க பிஜிஎம்ஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். நம்ம கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் பண்ணோம். ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமர்னு வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி சூப்பராகவே இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அக்செப்ட் ஆகுது. இன்னும் வந்து நம்ம அல்ட்ரா ஹெச்டி வந்து டவுன்லோட் பண்ணால் அது வந்துடும், கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம் விளாடலாம். ஒரு டிடிஎம் மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கேம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கேமு, பார்க்கவே ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சின்ன மொபைலில் வந்து நம்மளால் வந்து கேம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து திடீர்னு iOSக்கு மாறினாங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சின்னதாகவே இருக்குது. மொபைல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுள் யூசர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மொபைல் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டிடிஎம் மேட்ச் விளையாடலாம். டிடிஎம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் அது நான் சென்சிட்டிவ் எதுவும் மாற்றலை, அதே மாதிரி செட்டிங்ஸும் மாற்றலை. சப்ஸ்கிரைபரோட செட்டிங்ஸ் தான் இருக்குது இதில் இன்னும். ஸோ அதே செட்டிங்ஸில் வச்சு ஒரு விளையாடலான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது மொபைலு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது, கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம்னால கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி முடிக்கிட்டோம். ஓகே, என்ட்ரு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு. அல்ட்ரா ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி செம்ம கேமிங் வந்து சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து நாங்கள் சவுண்ட் குவாலிட்டி ஆட் பண்ணல, மியூட் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம் ஃபுல்லாக. ஸோ வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த வியூவும் நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்டை பார்த்துட்டு நம்ம iOS பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியூவும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஐஃபோன் 13 மினி பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ முடிச்சாச்சு, ரிவ்யூ முடிச்சாச்சு. ஸோ பார்த்துக்கிட்டா இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொன்னால் சார்ஜ் தர மாட்டாங்க, எப்பவும் போல தான் சார்ஜ் தர மாட்டாங்க, வெறும் யூஎஸ்பி மட்டும் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு ஸ்டிக்கரு 2 கைடு ஒன்று இருக்கும், யூசர் மேனுவல் கைடு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் சார்ஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1500 1900 நினைக்கிறேன், அது மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம். மோரோவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மொபைல் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் கேமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கேமர்ஸ் யூஸ் பண்ணணும். கேமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொபைல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை.